எதுவும் உன்னிடம் பேச முடியாது போலிருக்கிறதே. கழுகுக்கு மூக்கு வேர்த்தது போல் வேர்த்து கொண்டு வருகிறாய். ஏன் இப்படி? நீயும் ரொம்ப நல்லவளாகத்தானே இருந்தாய். ஏன் இப்படி திடீரென்று மாறிவிட்டாய்? அதுதான் எனக்கு ஒன்றும் புரியவில்லை என்று மயிலாத்தா பாட்டி சொன்னார்கள். அதற்கு அம்மாவுக்கு மயிலாத்தா பாட்டியை தீயை வைத்து கொளுத்தி விடலாம் போல் வந்தது. கோபம் கண்ணில் தெரிந்தது. இருந்தாலும் 10 வீட்டுக்கும் அவர்கள்தானே மூதாட்டி, பெரிய ஆள். அவர்களை மதிக்க வேண்டும். மனசு கஷ்டப்படும்படியாக எதையாவதும் பேசிவிட்டாம் என்றால், அவர்கள் வாயிலிருந்து எதையாவதும் சொல்லிவிட்டார்கள் என்றா அந்த சாபம் அப்படியே பிடித்து கொள்ளும் என்ற பயம் இருந்தது. நெஞ்சில் பயம் இருந்தது. கண்ணில் எரிக்கணும் போல இருந்த கோபம் அக்கினி கண்ணில் தெரிந்தாலும் மனதில் அந்த பயம் இருந்தது. அதனால் ஒன்றும் பேசவில்லை. மௌனமாக மூஞ்சியை தூக்கி கொண்டு அப்படி வீட்டுக்குள் போய்விட்டார். அதற்கு அப்பா மயிலாத்தா பாட்டியை சமாதானப்படுத்தினார். போட்டும் அம்மா, விட்டுவிடுங்கள். அவளை பற்றித்தான் நமக்கு தெரியுமே. இன்னும் அதை பேசி என்ன செய்வது என்று அப்பா சொன்னார்கள். சரி சாமி, நான் அதிகம் பேசிவிட்டேனா சாமி என்று கேட்டார்கள் மயிலாத்தா பாட்டி. இல்லை அம்மா என்று அப்பா சொன்னார். சாமி, தேவையில்லாமல் உன் பிரச்சனையில் நான் மூக்க நுழைக்கிறேனோ, அதிகம் உரிமை எடுத்துக்கொள்கிறேனோ சொல் சாமி என்று மயிலாத்தா பாட்டி அப்பாவிடம் கேட்டார்கள். அதற்கு அப்பா சொன்னார்கள், ஏன் அம்மா இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள்? நான் அப்படி உங்களை எப்படி நினைக்க முடியும்? எப்படி நான் நினைப்பேன்? அப்படியெல்லாம் நினைக்க மாட்டேன். குழந்தைகள் ஒரு தவறு செய்தால் அதை தாயும் தந்தையும் தானே திருத்துவார்கள். நீங்கள் எனக்கு மட்டுமா, இங்கு இருக்கும் 10 வீட்டு ஆட்களுக்கும் நீங்கள் தானே தாய். ஒரு அறிவுரையை நாங்கள் ஒரு தவறு செய்யும்போது இது தவறு என்று சுட்டி காட்ட வேண்டியது நீங்கள் தானே அம்மா. உங்களை எப்படி கோபித்து கொள்ள முடியும் என்று அப்பா சொன்னார். அதற்கு மயிலாத்தா பாட்டி கேட்டார்கள். என்ன கேட்டார்கள்? சாமி, உனக்கு என் மீது வெறுப்போ கோபமோ இல்லை சாமி. இருந்தால் சொல்லிவிடுடா என்று மயிலாத்தா பாட்டி சொன்னார்கள். இல்லை அம்மா, ஒருபோதும் உங்கள் மீது எனக்கு கோபமோ வெறுப்போ எதுவுமே கிடையாது அம்மா. நீங்கள் என்னை 2 அடி அடித்தால் கூட நான் வாங்கிக் கொள்வேன். என் அம்மாள் தானே அடித்தார்கள். நம் அறிவுக்கு வேண்டித்தானே அடித்தார்கள். நாம் தப்பு பண்ணினோம், அதனால் தானே கண்டித்தார்கள் என்று நினைத்து கொள்வேன் அம்மா. ஏன் நீங்கள் இப்படி மனசை போட்டு வருத்தப்படுத்துகிறீர்கள்? வேண்டாம் அம்மா, அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் என்று அப்பா சொன்னார். அதற்கு மயிலாத்தா பாட்டி சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? சாமி, நீ மது அருந்தாவிட்டால் எவ்வளவு நல்லவன். உன் குணமும் உன் மனமும் உன் செயல்பாடும் உன் பழக்க வழக்கங்களும் எவ்வளவு போற்றத்தக்க உள்ள ஆளாக இருக்கிறாயே நீ. எங்கிருந்தோ வந்த ஒருத்தியால்
உன் குடும்பத்தில் இவ்வளவு பிரச்சனைகள் வந்துவிட்டதே சாமி. அந்த தேவியால் தானே. சாந்தமாக இருந்த உன் மனைவி எவ்வளவு நல்லவளாக இருந்தாள், எவ்வளவு மென்மையாக பேசிக்கொண்டிருந்தவள் இன்று இப்படி எரிமலையாக நம் கண்ணுக்கு காட்சி அளிக்கிறாள் என்றால் அந்த தேவிதான் அதற்கு காரணம். நீ அவள் மையலில் மயங்கி அவள் வலையில் விழுந்து விட்டாயடா. அதனால் தானே நீ செய்த பாவம் இந்த குழந்தை சுமக்கிறது. அது உனக்கு தெரிகிறதா சுவாமி என்று மயிலாத்தா பாட்டி சொன்னார்கள். அதற்கு அப்பா ஒரு பதிலை சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? அம்மா, அது எல்லாம் எனக்கு தெரியும். என்ன செய்வது? சாக்கடையில் விழுந்து விட்டேன். ஆனால் நான் சாக்கடையில் விழுந்தாலும் எழுந்து வந்து குளித்து சுத்தமாகிவிட்டேன். இனியும் சாக்கடையில், அந்த மாதிரி ஒரு சாக்கடையில் விழுந்துவிடக்கூடாது என்று என்னை சுற்றி ஒரு வட்டத்தை போட்டு அந்த வட்டத்துக்குள் நான் நிற்கிறேன் அம்மா. அதை புரிந்து கொள்ளும் தன்மையும் அறிவும் அவளுக்கு இல்லை. என்ன செய்வது? இந்த குழந்தைக்கு வேண்டித்தான் நான் கோபத்தை எல்லாம் அடக்கிக் கொண்டு இருக்கிறேன். நான் கோபப்பட்டேன் என்றால் அதில் பாதிக்கப் போவது என் மனைவி மட்டும் இல்லை, பாவம் இந்த பச்சிளம் குழந்தையும் தான். அவளை விடையும் இதுதான் ரொம்ப கஷ்டப்படுகிறது. அப்பா, அம்மாவை அடித்து விடாதீர்கள். நான் கோபமாக லேசாக பார்த்தாலும் அம்மா அவை அப்பா அடித்து விடுவாரோ என்ற பயத்துடனே இப்போதும் செல்வி மனதில் அந்த பயம் இருக்கிறது. அதனால் தான் நான் பொறுமையாக போகிறேன். பொறுமையாக இருக்கிறேன் என்பதற்காக இவள் ரொம்ப என் பொறுமையை சோதிக்கிறாள் அம்மா என்று அப்பா மயிலாத்தா பாட்டியிடம் சொன்னார். அதற்கு மயிலாத்தா பாட்டி ஒரு பதிலை சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? சாமி, நீ சொல்வதெல்லாம் சரிதான். ஏனென்றால் ஒரு பாவத்தை பண்ணிவிட்டாயல்லவா. ஒரு குற்றத்தை செய்தவன் மறுபடியும் அவன் திருந்தி வந்து நான் அதை செய்யவில்லை என்றால் மற்றவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் அவன் முதலில் ஒரு தப்பை செய்துவிட்டான் அல்லவா. இவன் மறுபடியும் அந்த தப்பைத்தான் அவன் செய்திருப்பான். அதை மறைப்பதற்கு இவன் முயற்சி பண்ணுகிறான் என்றுதான் நினைப்பார்கள். இல்லையென்றால் அவன் உண்மையைத்தான் சொல்கிறான், நம்பிவிடுவோம் என்று யாருமே நம்ப மாட்டார்கள். இதுதான் உலகில் நடந்து கொண்டு இருக்கும் இயற்கையாக உள்ளது. அது உனக்கு தெரியுமா சுவாமி என்று மயிலாத்தா பாட்டி அப்பாவிடம் சொன்னார்கள். அப்பா அதற்கு பதில் மயிலாத்தா பாட்டியிடம் சொன்னார். இது எல்லாம் எனக்கு தெரியும் அம்மா, என்ன செய்வது? அதனால் தான் பொறுத்து கொண்டு இருக்கிறேன் என்று மயிலாத்தா பாட்டியிடம் அப்பா சொன்னார். இது எப்படியோ அம்மா காதில் விழுந்து விட்டது. அம்மா உள்ளே இருந்து, வீட்டுக்குள்ளே இருந்து வெளியே அர்ஜுனன் பானம் போல வெளியே வந்தார்கள். வந்து, ஓ, நீ பொறுத்து கொண்டு இருக்கிறாயா? நான் உன்னை கொடுமை செய்கிறேனா? நான் தினசரியும் குடித்து வந்து உன்னை தலைமுடியை இழுத்து போட்டு கீழே தள்ளி உன்னை ஓங்கி ஓங்கி நான் தானே மிதித்தேன். நான் தானே உன் நெஞ்சில் மிதித்தேன். நான் உன் தலைமுடியை இழுத்து போட்டேன் அல்லவா. சமைத்த சாப்பாடை கூட சாப்பிட விடாமல் நான் தானே உன்னை இடைந்தே படுத்தினேன். பேயும் மலைக்குள்
அந்த அத்த ராத்திரியில் நான் தானே உன்னை வெளியே தள்ளி கதவை அடைத்தேன். இவ்வளவு கொடுமையும் நீ செய்துவிட்டு இப்போது நீ உத்தமனாகி விட்டாயா? நீ இங்கு இருப்பவர்களுக்கெல்லாம் நல்லவனாகிவிட்டாய். என்னை நீயும் உன் மகளும் இருவரும் சேர்ந்து என்னை வில்லியாக்கி விட்டீர்களா? பரவாயில்லை. இவர்கள் இங்கு இருக்கும் 10 வீட்டார்கள் மட்டும் இல்லை இந்த உலகம். உலகம் என்று சொல்வது ரொம்ப பெரியது. நான் யார் என்று எனக்கு தெரிந்தால் மட்டும் போதும். மற்றவர்களுக்கு அதை காமிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. இவர்கள் எல்லாம் என்னை இவள் நல்ல மனுஷி, இவள் இரக்கம் உள்ளவள், இவள் அன்பு உள்ளவள், இவள் பாசம் உள்ளவள், இவள் கருணை உள்ளவள் என்று இவர்கள் எனக்கு சர்டிஃபிகேட்டு கொடுக்க வேண்டிய தேவை எனக்கு இல்லை. அந்த சர்டிஃபிகேட்டை கொண்டு போய் நான் யாரிடம் காமிக்கப் போகிறேன் என்று சொன்னார்கள். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.